ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் தினம்தோறும் நிறைய அரிய வகை தகவல்களானது பார்த்துட்ருக்கோங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியதும் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு தாங்க. வருகின்ற 8/3/2024 வெள்ளிக்கிழமை அன்று மகா சிவராத்திரி தினமாக பார்க்கப்படுது. மகா சிவராத்திரி அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், சிவபெருமானை வழிபாடுவதற்கு உரிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு. மாதம் சிவராத்திரி வந்தாலுமே கூட மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரியை தான் நம்ம மகா சிவராத்திரி அப்படின்னு அழைப்போம். அதாவது ரொம்ப ரொம்ப பெரிய சிவராத்திரி அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் நம்ம எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், வழிபாடு செய்வதன் மூலமாக என்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும், சிவபெருமானை நினைத்து நித்தமும் நம்ம இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னா அது இந்த நாள் தாங்க. அப்படிப்பட்ட இந்த நாளை பற்றி நம்ம ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களை எல்லாத்தையும் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே வெள்ளிக்கிழமையன்று எந்த ஒரு விசேஷ நாள் வந்தாலுமே ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாளாக தாங்க பார்க்கப்படுது. அதிலும் இந்த முறை 8/3/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சிவராத்திரி பிரதோஷ தினம் எல்லாம் கலந்து வந்திருப்பதால் ரொம்பவே அற்புதமானது அப்படின்னு சொல்லலாம். அதாவது 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இது போல் சிவராத்திரியானது வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த ஒரு நாளில் நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய தலையெழுத்தே மாறி போகுங்க. இந்த அற்புதமான நாள் மாசி மாதம் 25ஆம் தேதி ஆங்கில மாதமான மார்ச் மாதத்திற்கு 8/3/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்திருக்குங்க. வருடத்திற்கு ஒரு முறை மட்டும்தான் இது போன்ற சிவராத்திரியானது சேரும். அதாவது இந்த நாளில் நம்ம சிவபெருமானை நினைத்து முழுவதுமாக விரதம் இருக்க வேண்டும். இது போல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நினைத்தது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி சிவபெருமான் மீது நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க அனைவருமே தவறாமல் ஓம் நமச்சிவாயா அப்படின்ற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. சிவபெருமானுடைய அருளால் கண்டிப்பாக நமக்கு நல்லதே நடக்கும். சிவபெருமானுக்கே உரிய மகா சிவராத்திரி நாளை பற்றி ஒரு சில புராணங்களின்படி கருத்துக்களானது காணப்படுதுங்க. அந்த கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை போய் பார்த்துட்டு வாங்க. 1100 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 600 ரூபாய்க்கு இப்போ கிடைக்குங்க. கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. ஃபோன்பே இல்லைனா ஜிபேல முன்னாடியே பேமெண்ட் பண்ணிட்டு அட்ரஸ் வாட்ஸ்அப் பண்ணி போட்டிங்கன்னா நாங்கள் கொரியரில் வச்சிருவோம். ஸோ கொரியரில் வருமா வராதாங்கிற சந்தேகத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆட் பண்ணியிருக்கோம். எத்தனை பேருக்கு அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிற ப்ரூஃப் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்களே பார்த்துக்கோங்க. வரக்கூடிய இந்த ஒரு விரதத்தை நம்ம இருக்கும் பொழுது 100 அஸ்வமேத யாகம் செய்த பலனும் கூடவே 100 தடவை கங்காஸ்தானம் செய்த பலனும் நமக்கு கிடைக்குங்க. இப்படித்தான் கருட புராணம், கந்த புராணம், பத்ம புராணம் மற்றும் லிங்க புராணங்கள் எல்லாமே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு நாளில் தான் சிவபெருமான் படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற பரலோக நடனத்தை நிகழ்த்தக்கூடிய நாளாகவும் இருந்திருக்காகவும் சொல்லப்படுதுங்க. மேலும் மற்றொரு புராணங்களின்படி பார்த்தோம் அப்படின்னா சிவன் மற்றும் பார்வதியினுடைய திருமணம் நடைபெற்ற இரவாகவே இந்த நாள் பார்க்கப்படுது. இதனோடு மட்டுமல்லாமல் காலகால விஷத்தை சிவபெருமான் உட்கொண்டு அவருடைய கழுத்தில் நீல நிறமாக மாறி நீலகண்டன் அப்படின்ற ஒரு பெயரை பெற்ற அற்புதமான ஒரு நாளும் இந்த நாள் தான் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி நிறைய விசேஷங்கள் நிறைந்த இந்த ஒரு நாளில் நம்ம கண்டிப்பாக சிவபெருமானுக்காக நம்ம விரதம் இருக்கணும். எப்படி ஏகாதசியை நம்ம பெரிய ஏகாதசி அப்படின்னு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசியை சொல்கிறோமோ அதே போல தாங்க மாதம் சிவராத்திரியானது வந்தாலுமே கூட மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரியை தான் நம்ம மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப விசேஷமான இந்த நாளில் விரதம் இருப்பதற்கு அப்படின்னு ஒரு சில விதிமுறைகளும் இருக்குங்க. அந்த விதிமுறைகளை எல்லாத்தையும் இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது சிவபெருமானுக்காக இருக்கக்கூடிய சிவராத்திரி விரதத்தினுடைய முக்கியமான அம்சமே உணவை தவிர்த்து இரவு கண் விழித்து நம்ம முழுவதுமாக சிவநாமம் சொல்லி வருவது தாங்க. இந்த முறையை மட்டும் நம்ம சரியாக பின்பற்றணும் அப்படின்னா போதுங்க. அதாவது சிவபெருமானுக்காக இருக்கக்கூடிய மகா சிவராத்திரி விரதம் எப்போன்னா சூரிய அஸ்தமமானது ஆரம்பமாகும் இல்லையா, அந்த சாயந்தர நேரத்தில் ஆரம்பித்து மறுநாள் சூரிய உதயம் வரைக்குமே இருக்கும். இந்த நாளில் விரதம் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உங்களால் வீட்டில் இருந்து இருக்க முடியும்னா நீங்கள் வீட்டில் இருந்தும் விரதம் இருக்கலாங்க. வீட்டில் இருக்க முடியாதவங்க அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிடுங்க.
சிவன் கோவிலில் அங்கு 4 கால பூஜையானது நடக்கும். பூஜையை வந்து நீங்கள் 4 கால பூஜையில் வந்து கலந்துக்கலாம். சிவபெருமானுக்கு உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை அன்றைய தினத்தில் வாங்கி கொடுங்க. உங்களுடைய கண்கள் குளிர நீங்கள் சிவபெருமானுடைய அபிஷேகத்தை பார்த்து அந்த இரவு முழுவதும் சிவநாமம் சொல்லிக்கொண்டு சிவன் ஆலயத்திலேயே இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்குங்க. எப்போதுமே வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய ராகுகால நேரத்தை மட்டும் நம்ம தவற விடக்கூடாதுங்க. அதாவது இந்த நேரம் நம்முடைய விதியை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை படைத்த அற்புதமான நேரம். அதனால் வெள்ளிக்கிழமையில் ராகுகால நேரம்னு சொல்லக்கூடிய காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட நேரத்தை நீங்கள் தவற விடாமல் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் துர்காதேவி இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு போய் நீங்கள் விளக்கேற்றிட்டு வாங்க. நல்ல ஒரு பலன்களை வந்து எதிர்பார்க்க முடியுங்க. இல்லைன்னா அருகில் சிவன் கோவில் இருக்குது அப்படின்னா அந்த சிவன் கோவிலுக்கு போங்க. அங்கே துர்காதேவி கண்டிப்பாக இருப்பாங்க. அங்கே 2 நெய் விளக்கு மட்டும் ஏற்றி விட்டு வாங்க. இது போல் நீங்கள் தொடர்ந்து 11 வாரம் செய்து வரும் பொழுது கண்டிப்பாக ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். உதாரணமாக திருமணமாகாமல் பல வருடங்களாக திருமண தடையானது ஏற்பட்டு இருக்கக்கூடியவங்க இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் செய்யுங்க. கண்டிப்பாக வந்து உங்களது திருமண தடையானது விலகி போகும். இதே போல தாங்க குழந்தை பாக்கியம் இல்லாமல் தடைப்பட்டுட்டு இருக்கக்கூடியவங்களும் இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. நிச்சயமாக சிவபெருமானுடைய அருளாலும் அன்னையினுடைய அருளாலும் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதே போல் தொழிலில் தடை ஏற்பட்டுருக்கு, நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கலாம். குழந்தைகளுடைய கல்வி அறிவு நல்லபடியாக இருக்கணும், குடும்பம் செழிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னா இந்த ஒரு நேரத்தை மட்டும் தவறாமல் 2 நெய்விளக்கு மட்டும் ஏற்றி துர்க்கையை நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க. எல்லாமே வந்து சரியாகுங்க. அதுவும் இதை தொடர்ந்து 11 வாரம் செய்து வரும் பொழுது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கும். நீங்கள் என்ன எல்லாம் இழந்தீங்களோ அது எல்லாம் மீண்டு எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக தான் இந்த நேரத்தை வந்து பார்க்கணுங்க. பொதுவாக சிவராத்திரி அப்படின்னாலே இரவு தான் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதனால் இரவு பொழுதை மட்டும் நம்ம தவற விடவே கூடாதுங்க. எப்படி நம்ம சிவராத்திரிக்கு இரவு பொழுதை வந்து தவற விடக்கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறோமோ அதே போல தான் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய ராகுகால நேரமும். இந்த ராகுகால நேரத்தை நீங்கள் கண்டிப்பாக தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. தொடர்ந்து 11 முறை வந்து செய்து பாருங்கள். நிச்சயமாக ஒரு மாற்றத்தை வந்து எதிர்பார்க்கலாம். கூடவே இந்த ஒரு நாளானது ரொம்பவே மகத்துவம் நிறைந்த அற்புதமான நாளுங்க. மகா சிவராத்திரி தினத்தை நீங்கள் தவற விடாமல் விரதம் இருக்க வேண்டும். யார் ஒருவர் மகா சிவராத்திரி தினத்தில் விரதம் இருந்து சிவஞாமத்தை சொல்லிட்டு இருக்காங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களானது நிகழ்ந்துக்கிட்டு தாங்க இருக்குது. அதாவது மாதம் மாதம் வரக்கூடிய மகா சிவராத்திரியில் விரதம் இருக்க முடியாதவர்கள் எந்த கவலையும் படாமல் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி விரதத்தை நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா வருடம் முழுவதும் சிவராத்திரிக்கு இருந்த பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் சிவபெருமானுக்கு உரிய சிவஞாமத்தை சொல்லுனீங்க அப்படின்னா போதுங்க, அன்றைய தினம் உங்களுடைய வாழ்க்கையிலுடைய தலையெழுத்தே கண்டிப்பாக மாறி போகும். சிவஞாமத்திற்கு அந்த அளவிற்கு சக்திகளானது உண்டு. இப்படியும் மகா சிவராத்திரி தினத்துக்கு விரதம் இருக்கக்கூடியவங்க கடுமையான உணவு கட்டுப்பாட்டோடு இருக்கணுங்க. உணவை வந்து முற்றிலுமாக வந்து தவிர்க்க வேண்டும். கூடவே தண்ணீரை கூட தவிர்ப்பது நல்லது. இல்லை இது போல் கடுமையாக விரதம் இருக்க முடியாதவர்கள் லேசான விரதம்னு சொல்லக்கூடிய பால் பழம் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம். அதிலும் எந்த தவறும் கிடையாது. விரத முறைகள் அப்படிங்கிறது உங்களுடைய உடல்நலத்தை பொறுத்து செய்யக்கூடியது. அதனால் கட்டாயமாக இப்படித்தான் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாதுங்க. உங்களால் ஒரு உணவு அருந்தாமல் நீர் அருந்தாமல் ஒரு நாள் முழுவதும் இருக்க முடியும் கண் விழித்து அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்படி இருக்கலாம். அதிகபட்சம் பார்த்திங்கன்னா சிவபெருமானை எண்ணி நீங்கள் விரதம் இருக்கும் பொழுது உங்களுக்கு பசி தூக்கம் ஆகாரம் இது போல் எதுவுமே வந்து தேவைப்படாது. சிவநாமத்தை சொல்லிக்கொண்டு நீங்கள் அமைதியாக ஒரு இடத்துல அமர்ந்து சிவபெருமானுக்காக நடைபெறக்கூடிய அபிஷேக ஆராதனைகளை எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா போதும். கண்டிப்பாக உங்களது அத்தனை விதமான பிரச்சனைகளும் சரியாகும். இது வரைக்கும் யாருமே வந்து இதை ட்ரை பண்ணல அப்படின்னா இந்த டைம் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
பண பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்களும் தவறாமல் இந்த ஒரு விரத முறைகளை வந்து மேற்கொள்ளுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. சிவன் கோவிலுக்கு போயிட்டு வருவது ரொம்ப விசேஷமானது. ஏன்னா அன்னைக்கு ஃபுல்லாகவே சிவன் கோவில் வந்து திறந்திருக்கும். அதனால் தவறாமல் போயிட்டு வாங்க. அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தக்கூடிய இந்த ஒரு நாளை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. சிவபெருமானுக்கே உரிய மகா சிவராத்திரியினுடைய சிறப்புகளை பற்றியும் எப்போ வருது, என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற நிறைய தகவல்களையும் இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.